திருக்கார்த்திகை ஸ்பெஷல் இலை பணியாரம். திருக்கார்த்திகைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமான பலகாரங்கள் பண்ணுவோம். ஆனால் எங்கள் ஊர் ட்ரெடிஷ்னலில் இந்த இலை பணியாரம் தான் எல்லாருமே பண்ணுவாங்க. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிரை நல்லா வறுத்துக்கோங்க. நீங்கள் பச்சை பயிருக்கு பதிலாக நீங்கள் பாசி பருப்பும் எடுத்துக்கலாம். அதுவும் இதே ப்ராசஸ் தான். நல்லா வறுத்ததுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் பல்ஸ் மோடில் பொடிச்சிக்கோங்க. அதோட தோல் தனியாக பருப்பு தனியாக எடுத்துகிட்டு அந்த பருப்பை மட்டும் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அரிசி மாவை ஒரு கப் எடுத்துக்கோங்க. நீங்கள் இடியாப்ப மாவு இல்லாட்டி நீங்கள் நார்மலாக அரிசி மாவுனாலும் எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். கொஞ்சமாக நெய் சேர்த்து சுடு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளை இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு கப்பு தேங்காவையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப்பு பச்சை பயிருக்கு ஒரு கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், நம்ம ஊற வச்சுருக்க பச்சை பயிறு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதிச்சு வரும். வாசனைக்கு ஏலக்காய் தூள், சுக்கு பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க எள்ளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. இது ஆறட்டும். இந்த மாதிரி பூவரச இலை கிடச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வாழை இலையில் கூட இதை ட்ரை பண்ணலாம். ஆனால் இதோட ட்ரெடிஷ்னல் பூவரச இலை தான். கொஞ்சமாக நெய் இல்லாட்டி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அரிசி மாவை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி உள்ளே நீங்கள் பூரணத்தை வச்சு இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த இலை கிடைக்காதவங்க தாராளமாக வாழை இலையில் ட்ரை பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லா வரும். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான இலை பணியாரம் ரெடி. இந்த திருக்கார்த்திகைக்கு கண்டிப்பாக இந்த இலை பணியாரத்தை செஞ்சு பார்த்துருங்க.